राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वृंदावन धाम की जय। राधे कृष्णा। ஒரு 372 நாள் ஆனந்தமா சமர்த்த ராமதாசரோடைய அழகான அனுபவங்கள் அப்படி தொலைச்சோம். ராமா 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 ராமான்னு அந்த ராம விஷயத்தை கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்துல ராமதர்சனம் கிடைச்ச துளசிதாசருடைய துளசிதாஸ் பஜன் குட்டியில நமக்கு அவருடைய மோட்சம் அடைகிற விஷயத்தை சொல்ற பாக்கியத்தை பகவான் கொடுத்தான். அப்பயே ஒரு சிக்னல் கொடுத்துட்டான், அடுத்து கிருஷ்ணன். பாண்டரங்கம் நிறைய சொல்லிட்டோம் இல்லையா? அடுத்து என்ன? பிருந்தாவன ரகசியங்கள் அனுபவிப்போம். பிருந்தாவனம் அது எல்லாம் தரும் ஒரு கல்பக விருட்சம். சரியா ஜனவரி 1 தான் கல்பத்தரு தினம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தாளுக்கெல்லாம் மகோன்னதமான தெய்வீக அனுபவங்கள் கொடுத்த ஒரு நாள். அது இல்லாதபடி அழகான மார்கழி மாசம். இதை விட வேற என்ன காரணம் வேணும் பிருந்தாவனத்தை பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு? அதை விட பிருந்தாவனத்திலேருந்து நேற்று ராத்திரி தான் 1 மணிக்கு தான் வந்தேன். அப்படியே ராதே 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 அப்படின்னு அந்த அழகான சப்தங்கள் காதுல ஒலித்து கொண்டேதானே இருக்கு. அது என்னமோ போகும் தெரியாது. பிருந்தாவனம் நீட் கிளீன் அப்படிலாம் கிடையாது. ஆனா அங்க பக்தி மட்டும் அவ்வளவு சுத்தமா இருக்கு, அவ்வளவு பவித்திரமா இருக்கு, அவ்வளவு மகோன்னதமா இருக்கு. சோ நாம் அடுத்து ஆரம்பிக்க போகிறது பிருந்தாவனத்தை கண்டோமே. ஆண்டாள் வார்த்தை தான். அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. பிருந்தாவனத்துல என்ன காணலாம், என்னதான் இருக்கு? ஏன்னா பிருந்தாவனம்ன்றது அவ்வளோ பெருசு. பெருசுன்னா சைஸ் இல்லை, அதனுடைய மகாத்மியம். சைஸ் ரொம்ப சின்னதுதான். பிருந்தாவனம் யமுனையோட இந்த கரையில இருக்கு. இந்த பிருந்தாவனத்தினுடைய லீலா ஸ்தலங்கள் இந்த இடுக்கெல்லாம் ஒரு கோவில் உண்டு. திரும்புற பக்கம் எல்லாம் கிருஷ்ணன் ஆக்கிரமிச்சிருக்கான். பிரமிப்பா இருக்கும் எனக்கு. ஒரு 100 மீட்டர் போறதுக்குள்ள இங்க ஒரு லீலாஸ்தலம், இந்த பக்கம் போனா அங்க ஒரு பக்தர் சமாதி, இந்த பக்கம் போனா அங்க ஒரு பக்தருடைய பஜன் குட்டி. அதாவது பாகவத புராணத்திலிருந்து சொல்லக்கூடிய கிருஷ்ணலீலான்றது ஒரு பக்கம், கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்காகவே பிரஜபூமிக்கு வந்த பக்தாளுடைய அனுபவங்கள் ஒரு பக்கம். அவ்வளவு கோவில்கள், அவ்வளவு லீலாஸ்தலங்கள் ஒன்னோட ஒண்ணு. எப்படி நேரம் இருக்காது. சரியா? இந்த விருந்தாவன யாத்திரை அழிச்சுட்டு போவேன் நான். மைண்ட் வாய்ஸ் கேட்கறது, உங்களையும் கூட்டுட்டு போவேன், கண்ணன் கூட்டுட்டு போவேன். அதுக்காகத்தான் இந்த பிருந்தாவன ரகசியங்களை நாம இனிமேல் அனுபவிக்க போறோம். அந்த விருந்தாவனத்துக்குள்ள ஒவ்வொரு மூர்த்தியும் வந்த அழகு, அந்த பக்தாளுடைய அனுபவங்கள், பிரத்யக்ஷத்துல ராதா கிருஷ்ண அனுபவங்கள், அங்க இருக்கக்கூடிய அழகான குட்டி குட்டி ஸ்தலங்கள். கூகுள் லொகேஷனோட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை போடலாம்னு இருக்கேன். அனுபவிக்கணும். குருஜி அம்மாவோட பாட்டு உண்டு, ரொம்ப அழகா. பிருந்தாவனம்
மணக்கோயில் பீதாம்பரதர நீலவண்ணா பீதாம்பரதர நீலவண்ணா குழலுதும் நாதனே குளிர்ந்திடும் மனமே குழலுதும் நாதனே குளிர்ந்திடும் மனமே வந்தனை காப்பாய் வந்தனை காப்பாய் வந்தனை காப்பாய் வந்தனை காப்பாய் அருள் தர வேண்டும் வேதநாதா அருள் தர வேண்டும் வேதநாதா பிருந்தாவனமே என் மனக்கோயில். ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதுவும் நான் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு குருஜி அம்மா இருந்த சானிட்டோரியம் ஸ்ரீராம் காலனி அந்த தெருவுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா இருந்த வாடகைக்கு இருந்த வீடு. அந்த வீட்டில் வாசல்ல நான் குருஜி அம்மா குருஜி அப்பா எல்லாம் உட்காந்து பேசின்றது. அந்த வீடு வாசலை பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டது. அந்த வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடினது. அங்க எனக்கு கிடைச்ச கிருஷ்ணானுபவங்கள், குருஜி அம்மாவுடைய காம்பீரியமான வச்சனங்கள், குருஜி அம்மாவுடைய காம்பீரியமான கட்டளைகள் அப்படியே சுகமா சரியா ஒரு ரூப்குமார் கோபாலவல்லிதாசனாக மாறின அழகான ஒரு டிரான்சிஷன். அவ்வளவு அழகா. அதான் நினைச்சிருந்தேன். ஏன்னா நைட்டு 1:30 மணிக்கு பிருந்தாவனத்துல வந்திருக்கேன். போக வேண்டிய அவசியம் இருந்தது. போனேன் காத்தால 8:30 மணிக்கு. குருஜியம்மா எந்த பிருந்தாவனும் போனதே இல்லை, ஒரு லீலாஸ்தலமும் போனதில்லை. ஆனா இவ்வளவு பேர் ராதகிருஷ்ணன் சொல்ல வச்சிருக்கா. நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உட்கார்ந்த இடத்துல துரியமா 2-3 வீட்டுல இருந்தா வச்சுக்கோங்க, வாடகை வீடுகள் அந்த சானிட்டோரியத்துல 2-3-4 வீட்டுல இருந்தா எனக்கு தெரிஞ்சு குருஜி அம்மா சானிட்டோரியம். எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி ஸ்ட்ரீட்ல இருந்தா, அப்புறமா ஸ்ரீராம் காலனில இருந்தா, செகண்ட் மெயின் ரோட்ல இருந்தா, அப்புறம் கடைசியா ஜட்ஜி காலனில இருந்தா. இது எனக்கு தெரிஞ்சு நான் குருஜி அம்மாவோட முதல்ல குருஜி அம்மா பார்த்து மீனாட்சி ஸ்ட்ரீட், அப்புறமா சிட்லப்பாக்கம் செகண்ட் மெயின் ரோட்ல இருந்தோம், அதுக்கப்புறமா ஸ்ரீராம் காலனி, அப்புறம் கடைசியா குருஜி அம்மா இருந்தது ஜட்ஜி காலனி. ஸோ இந்த 4 தெருலையும் எனக்கு விதவிதமான அனுபவங்கள் ஜோரா கிடைச்சிருக்கு. அப்ப அதான் நினைச்சேன், அது எப்படி இங்க உட்கார்ந்து இப்படி அனுபவிக்க முடியுமா அப்படின்னு. அனுபவிக்க முடியறது, அதுதான் விசேஷம். அங்க எத்தனை விசேஷம். அப்ப முடியும் அப்படின்றது தெரியறது, புரியறது. அதனால பகவத் சங்கல்பம் ஜம்மனு ஆனந்தமா ஒரு பிருந்தாவன விஷயம் சொல்லலாம்னு சங்கல்பம் நேற்று ஆயிடுது. ராதே 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 ராதேன்னு இவ்வளவு நாள் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன்னு கேட்டு இருந்தோம். இனி யமுனை ஆற்றங்கரையினிலே அழகான ராதா கிருஷ்ண பிரபம் எக்ஸ்க்ளூசிவா பிருந்தாவனம் பார்ப்போம். அதுக்கப்புறமா இருக்கு பிரஜ பரிக்கிரமா எல்லாமே
தெரியல. இப்போ பாண்டங்கள் எங்கேயோ ஆரம்பிச்சோம், ஞானேஸ்வரர், ஏகநாதர், இப்படி சுற்றி இவ்வளோ வருஷம், எத்தனை வருஷம் ஞாபகம் இல்லை. பாண்டங்க சமர்த்தராமதாசரே ஒரு வருஷம், அதுக்கு முன்னாடி துக்காராம் மகர், அதுக்கு முன்னாடி நாமதேவர், அப்படின்னு நிறைய இருந்தது. ஒரு 3 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் ஒரு நேத்தி அந்த சரியா முந்தா நேத்தி அவ்வளோ கிருஷ்ணா பார்த்தோம். ராதா வல்லபன், ராதா தாமோதர், ராதா ரமணன், எத்தனை பார்த்தோம். ராதா 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 ராதா. அழகான அந்த ராதா கிருஷ்ணனுடைய பிரேமஸ்வரூபி. அதுவும் நாளைக்கு விடிஞ்சா உந்து மதகளிச்சன் பாசுரம். ஆண்டாளும் நப்பின்னை பிராட்டியான ராதிகாவை எழுப்புறாள் அப்படின்னு இருக்கு. உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் ஆகவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம் பாவாய். அப்ப இதை விட அழகான காரணங்கள் வேற என்ன வேணும் பிருந்தாவனத்தை பத்தி சொல்றதுக்கு? அதுவும் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றாளே. பட்டி மீந்தோர் காரேறு பலதேவர் கோர்கீழ் கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. விருந்தாவனத்தே கண்டோமேன்றா அழகா ஆண்டாள். ஒரு கருத்த கால கண்ணுக்குட்டி பலதேவருக்கு சொல்படி கேட்டு ஓடுமே. நீ பக்கம் எங்கேயாவது பார்த்தேளா? பலதேவர் கீழ் கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போவத கண்டீரே, இந்த பக்கம் இங்கே அலையிறத பார்த்தேளா அப்படின்னு ஆண்டாள் கேள்வி கேட்கிறா. ஆண்டாளே பதில் சொல்றா. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட. பிடிச்ச பசுக்கள் எல்லாம் அழகா மறிச்சு விளையாடி அந்த மாடுகளுக்கெல்லாம் நீர் ஊட்டி விட்டு கொண்டு. மாடுக்கெல்லாம் தண்ணீர் ஊட்டணுமான்னு இவன் ஊட்டுவானோ, எதற்கு எதை எப்படி ஊட்டணுமோ அதை அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் கிருஷ்ணனுக்கு உண்டு. அது கொடுக்கறது ஒரு ஸ்டைல் இல்லையா? கொடுக்கறதுல ஒரு அழகு இருக்கணும்ல, ஒரு நளினம் இருக்கணும்ல, ஒரு அழகான பிரசன்டிங் மெத்தட், பிரசன்டேஷன் மெத்தட்னு சொல்றோம்ல. இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் போனா அந்த ஷெஃப் அப்படி ஒரு கேக்கு தான் இருக்கும், அது ஓரத்தில் லேசா ஒரு சாக்லேட் லேசா அப்படி தடவி ஏதோ 2-3 பாதாம் வச்சு, அது மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன். அது ஒரு வெள்ளை வெளியேன்னு ஒரு பிங்கான் பிளேட்ல ஒரு சின்ன கேக் வச்சு அது நல்ல விலை போடுவோம். ஆனா அந்த பிரசன்டேஷன், மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன் தானே அழகு. இயற்கை எவ்வளவு அழகா எல்லாத்தையும் பிரசன்ட் பண்றது. ஸோ இந்த கண்ணன் இந்த மாடுகளுக்கெல்லாம் அப்படி அதுகளுக்கு சுகம் தரும்படியா, அதுகள்லாம் மயங்கும்படியா, அந்த மாடுகள்லாம் அப்படின்னு உருகும்படியா, தன்னையே மறக்கும்படியாக தண்ணி குடிக்கிறதானே அதை கூட ஒரு ரசனையோட ஒரு அழகா பண்றானா. அந்த ஒரு நளினம் கண்ணனுக்கு உண்டு. நான் இப்ப கூட இந்த பிருந்தாவனத்துல போயிருந்த போது சிஷ்யாவுக்கெல்லாம் காட்டினேன். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் மாடுகள் நம்ம பார்ப்போம், ரைட்? எல்லாத்துக்கும் மூக்கணாங்கயிறு இருக்கும். முக்காவாசி பசுமாடு, காளமாடு எல்லாத்துக்கும் மூக்கணாங்கயிறுன்றது கட்டாயம் உண்டு. பிருந்தாவனத்துல விரஜபூமியிலே நான் சொல்றேன், பெருசா மூக்கணாங்கயிறே நான் பார்க்கல. ஜம்முன்னு இருந்தது எல்லாம். மாடுகள்லாம் அப்படி அங்கங்க ரோட்ல உட்காந்துட்டு நல்லா அது சுதந்திரமா, அதுகளுக்கு அதனுடைய சுதந்திரத்துக்கு ஒரு தடையும் ஒரு குறையும் இல்லை. மனுஷா மாடுகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கா.
அவ்வளவு உரிமை. நான் கூட அங்க ஒரு கோசாலைக்கு போயிருந்தேன். பாங்கே பிஹாரியினுடைய கோசாலை, ஆயிரக்கணக்கான மாடுகள். அது பக்கத்துல இருந்து அதெல்லாம் உள்ளுக்குள்ள தொழுவத்துல இருந்து அப்ப கூட அந்த மாட்டுக்காரர் சொன்னார், ராதே ராதே சொல்லாதீங்க. நான் கேட்டேன், என்ன பிருந்தாவனத்துல வந்து ராதே ராதே சொல்லக்கூடாதா? அப்ப அவர் சொன்னார், சாப்பிட்ற சமயம் ராதே ராதே சொன்னா எல்லாம் ஓடி வந்துடும், சாப்பாடு தொந்தரவாயிடும், சொல்லாதீங்க அப்படின்னு. நீ சாப்பிடு, யாரோ உன்னை கூப்பிட்டா ஓடி வந்துடுவா இல்லையா, சாப்பாடு கெட்டு போகும் இல்லையா அப்படின்னாரு. அந்த பாவம், பிருந்தாவனத்துக்குன்னு ஒரு பாவம் உண்டு. ரொம்ப அன்போடு காதலோடு நயமான ஒரு பாவம். அங்க எல்லாம் கண்ணன், எதிலும் கண்ணன், எங்கும் கண்ணன், எப்போதும் கண்ணன். அப்ப அந்த அனுபவம் நான் பிரமிச்சு போகிறேன் ஒவ்வொரு வாட்டி பிருந்தாவனம். அது எப்படி, அது எப்படி இப்படி அதை அனுபவிக்கும். நாங்க ராதாரமன் கோவில்ல இருந்து வாசல்ல வெளில வரும்பொழுது ஒரு பானிபூரி கடை இருந்தது. சிஷியாளுக்காக சாப்பிடணும், பானிபூரி கொடுறா. டிராபிக்ல மாட்டிருந்தேன் எங்க வண்டி, எங்களோட அந்த பேட்டரி கார். அப்ப பானிபூரி எனக்கு டக்குன்னு கூட எனக்கு டிராபிக் தனக்கு சாப்பிடலாம். ராதே ராதே அப்படின்னா அங்க ஒரு தட்டுல சொன்ன மாதிரி வச்சு அதுல பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் தட்டில் வச்சு ஒரு 4 பானிபூரி வச்சு விட்டு தப்தான் உடைக்கலாம். பானிபூரி எடுத்துக்கும் போது ராதே ராதே, பானிபூரி உடைக்கும் போது ராதே ராதே, பானிபூரிக்குள்ள அந்த மசாலா போடும்போது ராதே ராதே, பானிபூரிக்குள்ள அந்த சட்னி விடும்போது ராதே ராதே, என்கிட்ட கொடுக்கும்போது ராதே ராதே. என்னது சொல்றது, நான் ஒரு பானிபூரி விற்கிறதுக்குள்ள அவர் 50 ராதே ராதே சொல்லிட்டான். 10 15 வாங்கின சிஷியாளுக்காக. குருஜி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா, எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால சாப்பிடுறேன், இல்லாட்டி சாப்பிடுவேன். அந்த அப்படியே நான் பிரமிச்சே பார்த்துட்டு இருந்தேன். என்ன இவ்வளவு ராதே சல்லிசா வருது அவனுக்கு ராதே ராதே. சிரமப்பட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. ராதே 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 ராதே. அதாவது ஆரம்பிக்கும் பொழுது நான் பரவாயில்ல, என்னத சொல்றது, அப்படி ஒரு பாவம் இந்த பிருந்தாவனத்துல இருக்கு. இதை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கும் அந்த பாவம் சித்திக்கும். பாவம் சித்திச்சா அதேதான் பிருந்தாவனத்துக்கு போகிற பாக்கியம் கிடைச்சிடும். அப்புறம் என்ன சுகம். அதனால அந்த பிருந்தாவனம் அப்புறம் சமர்த்த ராமதாஸுக்கு அது அப்படியே விட்டு வேணாம்னா இல்லை இல்லை, அது ஒரு பக்கம் வரட்டும். இது முதல்ல ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சங்கடம். அந்த பிருந்தாவனத்திலே அப்படியே அந்த அந்த உள்ளுக்குள்ள அப்படியே ஓடி இருக்கு. ராதே 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 ராதேன்னு அதை அப்படியே அனுபவிக்கணும். ரைட், அழகாக அந்த அனுபவம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும். அந்த கோபிகைகள் பாவம், கோபர்களுடைய பாவம் அது சித்திக்கட்டும். புரியுறதா? அதனாலே அழகாக விருந்தாவன யாத்திரை போலாமா? ஆனந்தமா இப்படி விருந்தாவன வீதிகள்ல இப்படி நடப்போம். காலார மனதார உளமாற, மனதார உளமாற ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி நடப்போம். ராதே ராதேன்னு சொல்லிட்டு இப்படி நடப்போம். ஒரு நாள் ராதாராணி நம்ம கையை பிடிச்சிட்டு போவா, ஒரு நாள் கண்ணன் நம்ம கையை பிடிச்சிட்டு போவான், ஒரு நாள் மீரா கையை பிடிச்சிட்டு போவா, ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கையை பிடிச்சிட்டு போவார், ஒரு நாள் சூர்தாசர் கையை பிடிச்சிட்டு போவார், ஒரு நாள் மகாபிரபு வல்லபாச்சாரியர் கையை பிடிச்சிட்டு போவார். இந்த குட்டி குட்டி குழந்தைகள் நடக்கும்போது ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சா நடக்கும்ல. நாமும் பிரஜ வீதிகளில் வீதியார வருவானை விருந்தாவனத்தை கண்டோமேன்ற நாம இந்த விருந்தாவன வீதிகள்ல ஒரு பைத்தியம் மாதிரி அலைவோமா? நிறைய பைத்தியங்களை பார்த்திருக்கணும் பிருந்தாவனத்துல.
அந்த பைத்தியங்கள் போல நாமும் அலைவோமா? கை பிடிச்சுண்டு ஜோரா சொல்லு ராதே ராதே, அழகா சொல்லு ராதே ராதே, அன்பா சொல்லு ராதே ராதே, ஆசையா சொல்லு ராதே ராதே, இப்பவும் சொல்லு ராதே ராதே, எப்பவும் சொல்லு ராதே ராதே, ராதே ராதே, கண்ணன் வாரான் ராதே ராதே, அன்பை தாரான் ராதே 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 ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो वृंदावन धाम की जय. ஒரு விதத்துல பார்த்தா இன்னைக்குதான் அம்பரமே தண்ணீரே பாசுரம், நந்தகோபர் யசோத பலராமன் கிருஷ்ணன் 4 பேரையும் ஆண்டா இருக்கிறான். கரெக்டா இன்னைக்கு பிருந்தாவனம் ஆரம்பிக்கிறோம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பர் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் அம்பாவாய். சோ ஆண்டாள் இதெல்லாம் எழுப்புறா. இதுக்காக நாம பிருந்தாவன யாத்திரை போவதற்காக. போலாமா? ராதே ராதே, ராதே ராதே, ராதே கிருஷ்ணா.